அனைவருக்கும் மனமார்ந்த ஆத்மீக வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மகாபாரதம் என்கிற இதிகாசத்தில் வருகிற பல யோக்தாக்களில் சிறந்த யோக்தா யார், மகாபாரதம் என்கிற இதிகாசம் உருவாக இருக்கின்ற அடிப்படை காரணமாக இருந்த யோக்தா யார், யோக்தாக்களிலெல்லாம் யோக்தா என்று சொல்ல தகுதி உள்ளவர் யார் என்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதில் சிறந்த யோக்தாவு என்று சொல்லும்போது யோக்தா என்கிறது என்ன தகுதியில் சொல்லப்பட வேண்டும், எந்த தகுதி உள்ளவராக இருக்க வேண்டும் என்று பார்க்க வேண்டும் அல்லவா? அதை பார்ப்போம். திறமையும் தியாகமும் அறிவும் ஆளுமையும் அனுபவமும் ஆற்றலும் ஞானமும் உள்ள ஒரு சிறந்த வீரன் யார்? இவை அனைத்தும் உள்ளவன்தான் யோக்தாவு அல்லது யோக்தா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட சிறந்த குணங்கள் பல பேருக்கு மகாபாரத கதையில் உள்ளவங்களுக்கு பொருந்தும் என்கிறதுனால இதில் சிறந்தவன் யார், தலைவனாக இருக்க தகுதி உள்ளவன் யார் என்கிறது தான் இங்கே கேள்வியாக வருது. அதை பற்றித்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க. க்ஷத்ரிய தர்மா சிறந்த யோக்தா யார் என்கிற கேள்விக்கு கிருஷ்ணர் என்றோ பரசுராமர் என்றோ நீங்கள் சொன்னால் அவங்க இறைவனின் அம்சங்களான அவதார புருஷர்கள் என்கிறதுனால இந்த கேள்வியின் சட்டக்கூற்றுக்குள் அவர்கள் வரமாட்டார்கள், இந்த சட்டக்கூற்றுக்குள் அவர்கள் அடங்க மாட்டார்கள். எனவே அவர்களை பற்றி சொல்ல வேணாம். பின்ன யார்? உங்கள் மனங்களில் ஓடி வரும் பேர்கள் என்ன? நீங்கள் நிறைய சீரியல் பார்த்துருப்பீங்க, நாடகங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய கதைகள் படித்திருப்பீர்கள். அப்போ உங்களுடைய மனசில் ஓடி வருகின்ற கதாபாத்திரங்கள் யார்? அந்த உருவந்தம் என்ன? அர்ஜுனனா, கர்ணனா, பீமனா, பாண்டுவா, திருதராஷ்டிரரா, துரியோதனனா, அபிமன்யுவா? முக்கியமான கதாபாத்திரங்கள் எல்லாம் நாங்கள் சொல்லியாச்சு. அப்போ யார்? வேறு யாரும் அல்ல. வேறு யார்? பீஷ்மாச்சாரியா. ஆம், பீஷ்மாச்சாரியாவே தான் என்கிறது நம்மளுடைய சத்திரிய தர்மா. எப்படிங்கிறத தான் உங்களுக்கு நாங்கள் விளக்க போகிறோம். அதானது சந்தனு மகாராஜாவுக்கும் கங்காதேவிக்கும் பிறந்த கங்கா புத்திரன் தான் பீஷ்மாச்சாரியா. கங்காதேவியோட பிரிவுக்கு பின்னாடி தனிமையில் வாடுகிற பீஷ்மருடைய தந்தை சந்தனு மகாராஜா வேட்டைக்கு போகும்போது காட்டில் ஒரு ஓடக்காரி பெண்ணை சந்திக்கிறாரு. அந்த பெண்ணை அழகில் மயங்கி மணமுடிக்க விரும்புகிறாரு. ஆனால் அவருடைய அப்பா மணமுடித்து கொடுக்க தயங்குறாங்க. ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே ஒரு மகன் இருக்கிறாரு, அதனால் இவங்க கூட பிறக்கிற பிள்ளைக்கு வாரிசுரிமை கிடைக்காது, அதனால் நான் கல்யாணம் பண்ணி தரமாட்டேன்னு சொல்கிறாங்க. இதை அறிஞ்சு பீஷ்மாச்சாரியார் அந்த ஓடக்கார பெண்ணுடைய அப்பாவை சந்தித்து பேசுகிறாங்க. எங்கள் அப்பாவுக்கு அவர் விரும்பின அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்க, நான் அவங்கள சித்தியாக ஏற்றுக்கிறேன், வேணுமுன்னா நான் தான் அதற்கு காரணம்னா உங்கள் முன்னாடி சபதம் செய்கிறேன், சத்தியம் செய்கிறேன் அப்படின்னு அவங்க சத்தியம் செய்கிறாங்க. நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன், எந்த வாரிசு உரிமைகளும் கொண்டாட மாட்டேன், அரசு ஆட்சியில் பங்கு கோர மாட்டேன், அனுமதியின்றி அரசு காரியங்களில் ஈடுபட மாட்டேன், என் தந்தைக்கும் உங்கள் மகளுக்கும் பிறக்கின்ற வாரிசுகளுக்கே அரசு உரிமை செல்லும்படி பார்த்துக்கொள்வேன், என்றென்றும் நான் அவர்களுக்கு பாதுகாவலனாகவும் துணையாகவும் இருப்பேன் அப்படின்னு அவர் சத்தியம் செஞ்சு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம்தான் அந்த ஓடக்காரி பெண்ணை இந்த சந்தனு மகாராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. இங்கே இப்போதே தன் தந்தைக்காக இவ்வளவு தியாகம், தன்னுடைய எதிர்காலம், தன்னுடைய அரசு உரிமை, தன்னுடைய வாரிசு உரிமை, தன்னுடைய அங்கீகாரம் எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறாரு பீஷ்மருங்க. விட்டு கொடுத்து தன் தந்தையின் சந்தோஷத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போதே பீஷ்மர் மிகப்பெரிய மனிதராக மாறுறாரு. இந்த ஒரு விஷயத்தையும், இந்த சபதத்தையும், இந்த சத்தியத்தையும் இவர் இங்கே செய்யாமல் இருந்திருந்தால் மகாபாரத கதையே உருவாகி இருக்காது, கதையின் போக்கே மாறியிருக்கும். இந்த சத்தியத்தில் இருந்து தான் மகாபாரதத்தின் கதையே மாறுகிறது. ஆக முதற் பாயிண்டாக இங்கு யோக்தா ஆகிறார் பீஷ்மாச்சாரி. இவர் மட்டும் அந்த சபதத்தை செய்யலைன்னா இங்கே பாண்டவர்களும் கிடையாது, கௌரவர்களும் கிடையாது, கிருஷ்ணர் இந்த கதைக்குள்ளே வர வேண்டிய அவசியமும் இல்லாமல் போயிருக்கும். ஆனால் அவர் அந்த சபதத்தை செய்கிறதுனால தான் கதையோட போக்கும் மகாபாரதம் என்கிற இதிகாசத்தின் கதை போக்கே மாறிப்போவதற்கு காரணமாகி விடுகிறார். அந்த ஒரு நிகழ்ச்சியிலேயே உயர்ந்து நிற்கிறார். இனி பீஷ்மாச்சாரியரை பற்றிய மகிமைகளையும் பெருமைகளையும் பற்றி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். பீஷ்மாச்சாரியார் சிறு வயதிலேயே மிக திறமை கொண்டவராக இருந்தாங்க. அவங்க ஒரு வாலிப பருவம் வர்ற வரைக்கும் அவங்கள வளர்த்திருந்தது கங்காதேவி தான். அதுக்கப்புறம் தான் சந்தனு மகாராஜாவிட்ட ஒப்படைக்கிறாங்க அவங்க. அதனால் அப்பமே அவர் பெரிய பரசுராமனிடம் வில்வித்தை பெற்றிருந்தார். இந்த பரசுராமனிடம் இவர் வில்வித்தையும் கற்றுக்கிட்டு இருக்கிற அதே நேரத்தில் தான் இவருடைய சக மாணவனாக இருந்தவர் தான், பரசுராமன் கிட்ட மாணவனாக இருந்தவர் தான் துரோணாச்சாரியார். துரோணாச்சாரியரும் பரசுராமன்கிட்ட வில்வித்தைகளும் மற்ற வித்தைகள் எல்லாம் கற்றுக்கிட்டவர் தான். ஆனால் இதில் துரோணாச்சாரியர்கிட்ட இருந்து இவர் எப்படி வேறுபடுறாருன்னா,
துரோணாச்சாரியர் பரசுராமரிடமிருந்து மட்டும்தான் வித்தைகளை கற்றுக்கொண்டார். ஆனால் பீஷ்மாச்சாரியருடைய கல்வி தேடியும் அறிவு தேடியும் உள்ள ஓட்டங்கள் பெருசு. நிறைய பேர் குருக்களிடமிருந்து அவர் கல்வி கற்றிருக்கிறார். அவருடைய கல்வி கற்ற குருக்களுடைய பட்டியலே மிக பெரிதாக நீளும். அவருடைய கல்வி அறிவும் ஞானமும் அவருடைய அறிவு தேடலும் என்கிறதெல்லாம் மிக பெரிது. எனவே துரோணாச்சாரியர் கூட வரும்போது கொஞ்சம் தயங்கத்தான் செய்வார். ஆனால் துரோணாச்சாரியர்களுக்குள்ள சிறப்பு என்னவென்னா, துரோணாச்சாரியர் சிறந்த வில்வித்தையும் ஞானமும் திறமையும் தந்திரங்களும் எல்லாம் அறிந்தவர் மட்டுமல்ல, பரசுராமரிடம் கல்வி கற்றவர். இன்னொரு விஷயம் என்னடானா, கற்று முடித்து பரசுராமரிடம் இருந்த சிறப்பு திவ்ய அஸ்திரங்களை எல்லாம் வரமாகவும் தானமாகவும் பெற்றுக்கொண்டவர். எனவே பரசுராமரின் ஆயுதங்களை பெற்றவர்ங்கிறனால பிறகு சக்தியும் கொண்டவர். அப்படி உள்ளவர் கூட பீஷ்மாச்சாரியரை ரொம்ப மதிப்போடையும் மரியாதையோடையும் தான் பார்ப்பார். ஏன்னா இவர் பல குருக்களிடம் பல விஷயங்களை கற்றுக்கிட்டார். இவர் பரசுராமனிடம் கற்றுக்கிட்டது என்னென்னா, வில் வித்தைகளும் சஸ்திரிய வித்தைகளும் கற்றுக்கிட்டார். அரசாட்சி பற்றியும் ராஜதந்திரம் பற்றியும் அவர் படித்தது தேவகுருவான பிரகஸ்பதியிடமிருந்து. ராஜதந்திரங்களும் அரசியல் பாடங்களும் அவர் கற்றது அசுர குருவான சுக்ராச்சாரியரிடமிருந்து கற்றுக்கிட்டார். சப்த மகர்ஷிகள் என்று சொல்லப்படுகின்ற 7 முனிவர்களில் ஒருவரான வசிஷ்ட முனிவர்கிட்ட இருந்தும் சவன மகர்ஷியிட்ட இருந்தும் தான் அவர் வேதங்களையும் வேதாந்தங்களையும் கற்றுக்கிட்டார். பிரம்மருடைய புத்திரரான சனத் மகர்ஷியிடமிருந்து அவர் நிறைய கற்றிருக்கார். எனவே பீஷ்மருடைய ஞானமும் கல்வியறிவும் என்கிறது கொஞ்சம் நஞ்சம் இல்லை, நிறைய. அந்த பட்டியலே ஒரு பெரும் பட்டியலாகும் அவருடைய குரு பட்டியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா. அந்த அளவு ஞானமும் திறமையும் கல்வியறிவும் பக்குவமும் உள்ளவர் பீஷ்மாச்சாரியார். இந்த பீஷ்மாச்சாரியர்கிட்ட வரும்போது துரோணரே தயங்குறாருன்னா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பீஷ்மாச்சாரியர்கிட்ட ஒப்பிடணும்னா அஸ்வத்தாமாவை பார்க்கலாம். அஸ்வத்தாமா பரமசிவனுடைய முடியிலிருந்து பிறந்தவர் அப்படின்னு சொல்கிறது உண்டு. பரமசிவனுடைய முடியிலிருந்து பிறந்தவர்னு சொல்லும் போதே அவர் எவ்வளவு சக்திமானாகவும் திறமை உள்ளவனாகவும் பெரிய பேரும் புகழும் உள்ளவராக இருந்திருக்க வேண்டும் என்று நினைத்து பாருங்கள். அப்படிப்பட்ட அஸ்வத்தாமனே பீஷ்மரை பார்க்கும்போது வணங்கி நிற்பாருன்னா பார்த்துக்கோங்க. இனி அடுத்தவரில் யாருன்னு பார்த்தீங்கன்னா கர்ணன். அவர் அடுத்த தலைமுறையாக இருந்தாலும் கர்ணன் கவசமாக கவச குண்டலங்களை கொண்டவன். தன் உயிருக்கும் உடம்புக்கும் பாதுகாப்பாக கவச குண்டலைகளை பெற்றிருந்தான். மட்டுமல்ல, இந்திரன் கையாண்ட இந்திர தனுசு என்கிற பெரிய வரம் பெற்ற வில்லை வைத்திருந்தான். அந்த வில்லை வைத்து பெரும் படையை எதிர்கொள்ள முடிகிற சக்தி உண்டு. தான் இவ்வளவு வரம் பெற்றிருந்தான் கர்ணன். அடுத்து எல்லாத்திற்கும் மேலாக திறமையும் அறிவும் பக்குவமும் உள்ளவன் தான் கர்ணன். ஆக அப்படி இருந்தும் பீஷ்மரிடம் ஒப்பிடும்போது அந்த அளவுக்கு வருவாரா என்றால் அது ஒரு கேள்விக்குறிதான். இனி இன்னொரு ஆள் யாருன்னு ஒப்பிட முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அர்ஜுனனை ஒப்பிடலாம். அர்ஜுனனை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய காண்டீபத்தை கையில் வைத்திருப்பவர். அந்த காண்டீபத்தை வைத்து 1,00,000க்கும் அதிகமான படை வீரர்களை எதிர்கொள்ள முடியும் என்று சொல்கிறது உண்டு இதிகாசம். அப்படிப்பட்ட பெரிய சக்தி வாய்ந்த காண்டீபத்தை கையில் வச்சிருக்கிறவன். தலைக்கவசத்திற்காக தன்னுடைய தந்தையான இந்திரன் அளித்த கிரீடத்தை உடையவன். அதனால் அவனை கிரீடி என்கிற பேர் கூட அவருக்கு உண்டு. மட்டுமில்ல, சிறந்த வில்வீரன், சிறந்த வில்வித்தை உடையவன், துரோணர்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கிட்டவன். அப்போது நிறைய நெஞ்சுரங்களை உடையவன் தான். எல்லா பக்குவமும் அறிவும் ஞானமும் பெற்றவன் தான். அப்படி இருந்தாலும் பீஷ்மாச்சாரியர்கிட்ட ஒப்பிடும்போது அவனும் பீஷ்மர் அளவுக்கு வருவாரா என்று கேட்டால் அதுவும் கேள்விக்குறிதான். ஆனால் இதில் முக்கியமாக இங்கே வேற ஒரு விஷயத்தை கவனிக்கணும். அதானது பீஷ்மாச்சாரியருக்கு இவர்களுக்கெல்லாம் கவச குண்டலங்கள் இருந்திருக்குது, மற்றவருக்கு கிரீடம் இருந்திருக்கு, இவருக்கு இந்திரதனுசு இருக்கு, கர்ணனுக்கு, அர்ஜுனனுக்கு காண்டீபம் இருந்திருக்கு. இப்படி ஒவ்வொருவங்களுக்கும் ஒவ்வொரு சிறப்புகளும் சிறப்பு ஆயுதங்கள் எல்லாம் இருக்கும்போது பீஷ்மருக்கு எந்த சிறப்பும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு வரம் மட்டும் அவருக்கு இருந்தது. என்ன வரம் இருந்ததுன்னா, தான் விரும்பாமல் தனக்கு மரணம் நேராது என்கிறது மட்டும்தான். அதை தவிர அவருக்கு வேறு எதுவுமே கிடையாது. அவருடைய வாழ்க்கையில் அவர் இளமையிலும் முதுமையிலும் எப்போதும் போரிலேயோ எந்த விஷயத்திலும் வெற்றி பெற்றிருந்தால் அது அவருடைய தனித்திறமையிலும் ஞானத்திலும் அறிவினாலேயும் தான் தந்திரத்தாலேயும் தான் வெற்றி பெற்றிருப்பாரே ஒழிய அவருக்கு எந்த சிறப்பு வரங்களும் அவருக்கு இல்லை. ஆனால் இந்த தான் விரும்பாமல் மரணம் நேராது என்கிறது மட்டும்தான் பெற்ற வரமே ஒழிய பலகீனமாக கூடாது அப்படின்னு கிடையாது. ஆக அவர் அதை தவிர அவர்கிட்ட வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் இவர்கள் எல்லாம் சிறப்பு வரங்களும் ஆயுதங்களும் எல்லாம் உடையவர்கள் என்கிறதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. பீஷ்மருடைய இளமை காலங்களில் எல்லாம் பீஷ்மர் தேரில் வெள்ளை கொடி, அவருடைய தேரில் எப்போதும் வெள்ளை கொடியில் கற்பகமரமான பனை சின்னம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பனை சின்னம் பொறிக்கப்பட்ட அந்த கொடியை தேரில் கட்டி தேர் வந்தாலே எதிரிகள் ஆயுதங்களை கீழே வைத்து சரணடைந்து விடுவார்கள். அவ்வளவு பயம் பீஷ்மரிடம் இருந்தது. அவ்வளவு ஆளுமையும் அவ்வளவு போர் வீரனும் திறமையும்
பிரசக்தியும் புகழும் பேரும் புகழும் கொண்டவராக பீஷ்மர் இருந்தார். அதனால் பீஷ்மருடைய தேரோட கொடியை கண்டாலே எதிரிகள் சரணடைந்து விடுவார்கள் என்கிறார். அவர் போர் செய்ய வேணாம், அவர் அந்த வந்தாலே எதிரிகள் சரணடைவார்கள். அனைத்து நாடுகளும் பக்கத்து நாடுகள் எல்லாமே பீஷ்மருடைய காலகட்டத்தில் அஸ்தனாபுரத்தோடு பெரிய நட்பு பாராட்டினாங்க. அதானது பகைச்சுக்க யாருமே விரும்பலை என்கிறது தான் அதோடைய சுருக்கம். பெரிய கல்வியறிவும் அனுபவமும் ஞானமும் உள்ளவராக இருந்தார். அதனால் அவர் பெற்றது எல்லாமே அவருடைய தனித்திறமையாலும் கல்வியறிவாலும் அனுபவத்தாலும் ஞானத்தாலும் தந்திரத்தாலும் தானே ஒழிய மற்ற சிறப்பு ஆயுதங்களாலோ சிறப்பு வரங்களாலோ அல்ல என்கிறதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இதில் இதையெல்லாம் மெய்ப்பிக்கிற மாதிரி ஒரு நிகழ்வும் மகாபாரதத்தில் நடக்குது. அதானது தன்னுடைய குருவான பரசுராமரிடமே இவர் 23 நாட்கள் போர் செய்திருக்கிறார். உடனே நீங்கள் நினச்சிடக்கூடாது குருவை எல்லாருமே போர் செய்து எதிர்க்கலாம், மகாபாரதத்தில் சொல்லியிருக்கிறாங்க நம்மளும் எதிர்க்கலான்னு உடனே கிளம்பிடாதீங்க. ஆனால் இங்கே பீஷ்மர் முதலாக போய் உடனே போர்னு செய்யலை. அவர் அமைதியாக இருக்கிறார். ஏன் போர் செய்தார் அப்படிங்கிற கதையை நம்ம சொல்ல போனோம்னா இந்த பதிவு மிக நீண்டதாக போயிடும். அதனால் நம்ம அங்கே போக வேணாம். இப்போ இந்த கதைக்கு தொடர்புடைய பாகத்தோடு நம்ம இப்போ போர்க்களத்திலே நிற்போம். அதானது அவர் போர் செய்ய தூண்டுறாரு, பீஷ்மர் செய்யாமல் நிற்கிறாரு, குருக்கிட்ட போர் செய்யாமல். இல்லை நீ போர் செய்தே ஆக வேண்டும்னு சொல்கிறாரு. கடைசியில் அவர் ஆணை இடுகிறார், நீ கட்டாயம் எங்கிட்ட போர் செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு கட்டாயப்படுத்துகிறாரு. அவருடைய கட்டாய ஆணை இட்ட பின்பு குருவின் ஆணைப்படி குருவை எதிர்த்து போர் செய்கிறாரு. போர்ன்னு வந்ததுக்கு அப்புறம் பிறகு உறவோ குருவோ அப்படின்னு கிடையாது. போர் செய்வதற்கு முன்னாடி வரைக்கும் தான் யோசிக்கணுமே வழிய போர்க்களம் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் பிறகு யோசிக்க வேண்டியதில்லை. அதனால் பீஷ்மர் தன்னுடைய முழு ஆற்றலையும் எடுத்து பரசுராமனிடம் போர் செய்கிறார். இருவருக்கும் பயங்கரமான போர் நடக்குது. அந்த போரில் பரசுராமன் அவரை தோற்கடிக்க முடியல. பரசுராமன்கிட்ட இருந்த பெரிய திவ்ய அஸ்திரங்களை எல்லாம் பீஷ்மருக்கு எதிராக அவர் அனுப்புகிறாரு. அந்த ஆயுதங்களை எல்லாம் சமாளித்து சரிசமமாக சமாளித்து நிற்கிறாரு. பரசுராமனால் பீஷ்மர்கிட்ட தன்னுடைய ஆதிக்கத்தையோ அல்லது அவரை ஒன்றுமே செய்ய முடியாமல் திணறாரு. இதில் ஒன்றையும் கவனிக்கணும், பரசுராமன் பரமசிவனுடைய சிஷ்யன் மட்டுமல்ல, அவர் விஷ்ணுவோடைய அம்சம், விஷ்ணுவோட அவதாரம். அப்படிப்பட்ட ஒரு அவதார புருஷனுக்கே பீஷ்மரை எதிர்கொண்டு ஜெயிக்கவோ அவரை திணறடிக்கவோ முடியலை அப்படின்னு சங்கடப்படுறாரு. அவர் ஒரு கட்டத்தில் ரம்பா கிட்ட சொல்கிறாரு, மிக அழகியான ரம்பையே, என் திவ்யாஸ்திரங்களை எல்லாம் தொடுத்தும் பீஷ்மரை பின்வாங்க வைக்க என்னால் முடியவில்லை, ஏன் திணறடிக்கக்கூட முடியவில்லை, என் சிஷ்யனான பீஷ்மரின் மேல் என் போராட்டத்தால் ஆதிக்கம் செலுத்த முடியவில்லை என்று சொல்வதாக இதிகாசம் சொல்கிறது. குறைந்தபட்சம் அவரை திணறடிக்கவே முடியலை அப்படிங்கிற வருத்தப்படுற மாதிரி ஒரு நிலைமைக்கு வர்றாரு. அவதார புருஷனும் பரமசிவனுடைய சிஷ்யனுமான பரசுராமருக்கே அந்த ஒரு நிலைமை வருதுன்னா பார்த்துக்கோங்க. இறுதியில் 2 பேரும் போராட்டம் சரிசமமாக நிற்கும்போது இறுதியில் யாராவது ஒரு ஆள் ஜெயிச்சுத்தானே ஆகணும் என்கிற மாதிரி 2 பேரும் பிரம்மாஸ்திரத்தை அனுப்புறதுக்காக எடுக்கிறாங்க. இதை பார்த்ததும் தேவர்கள் நடுங்கிறாங்க. அதானது 2 பிரம்மாஸ்திரங்களும் ஒன்றுக்கொன்று மோதிச்சுன்னா அணு ஆயுதம் மோதுற மாதிரி பெரிய அழிவை சந்திக்கும்னு தேவர்கள் பயப்பட்டு ஓடோடி 2 பேருக்கிட்டையும் பேச்சு நடத்தி சமாதானப்படுத்தி போரை நிறுத்தி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சில இடங்களில் பரசுராமரே கீழே இறங்கி இருவர்கிட்டையும் பேசி போரை சமரசம் செய்தது மாதிரியும் சொல்லப்படுகிறது. ஆக ஆயுத அனுபவசாலியுமான பீஷ்மர் ஒரு சிறந்த யோக்தா. ஒரு அவதார புருஷனே திணற மாதிரியும் ஒரு அவதார புருஷனே வருத்தப்படுற மாதிரியும் ஆதங்கப்படுற மாதிரி ஒரு நிலைமையில் போர் தந்திரசாலியும் போர் திறமைசாலியும் ஆயுத அறிவும் ஆயுத திறனும் உள்ள ஒரு சிறந்த யோக்தா தான் பீஷ்மர் என்கிறபோது இங்கேயும் பீஷ்மர் ஒரு யோக்தா, சிறந்த யோக்தா என்கிறத நிரூபிக்கிறார். அப்படிப்பட்ட பீஷ்மரை சாதாரணமாக நினைக்கக்கூடாது. பீஷ்மர் நீண்ட காலங்களாக பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு சிறந்த வாழ்க்கை முறையை கொண்டவர் மட்டுமல்ல, வாழ்க்கை முழுவதும் ஒரு கட்டுப்பாடுடனும் சபதத்தின் அடிப்படையிலும் சத்தியத்தின் அடிப்படையிலும் வாழ்ந்தவர். எப்போதுமே ஒரு நெறியான திடமான உறுதியான நேரான பாதையில் வாழ்ந்தவர் மட்டுமல்ல, அது ஒரு சாதாரண காரணால் சீக்கிரம் முடியாது. அதனால தான் அவர் ஒரு யோக்தா அப்படின்னு சொல்கிறது. ஒரு நீண்டகால பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிற ஒரு ஆரோக்கியமான மனிதன் அப்படின்னா அது எவ்வளவு மனக்கட்டுப்பாடும் மனத்திறனும் வேணும் என்கிறதும் இங்கே மிக மிக முக்கியம். மட்டுமில்லை, இவருடைய சமகாலத்தவரான துரோணாச்சாரியர் கூட தன்னுடைய மகன் என்று மகனுடைய பாசத்தில் விழுந்து மகனுக்காகவே நிறைய இழந்தார். கடைசியில் மகனாலேயே இறந்தும் போகிறார். அப்படிப்பட்ட பலகீனம் அவர்கிட்ட இருந்தது. பீஷ்மாச்சாரியர்கிட்ட அந்த பலகீனம் கூட கிடையாது, எதுவுமே கிடையாது. அவர் வாழ்ந்தது எல்லாமே தன்னுடைய அரச குலத்திற்காக அப்படிங்கிறதும் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பீஷ்மருக்கு இது போன்ற பலகீனங்கள் ஒன்றும் இல்லாமல் சிறந்த வீரர் என்கிறது மட்டுமில்லை, அதனால் அவரை யாராலையும் வெல்ல முடியாமல் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய யோக்தாவான பீஷ்மரை பல அர்ஜுனன்களும்
பல கர்ணன்களும் வந்தால் கூட தோற்கடிக்க முடியுமா என்ன? முடியவே முடியாது. ஒருபோதும் அர்ஜுனனால் பீஷ்மரை ஜெயிச்சிருக்க முடியாது என்கிறது தான் உண்மை. இது கிருஷ்ணருக்கும் தெரியும். ஒரு கட்டத்தில் அவதார புருஷனான கிருஷ்ணரே பீஷ்மர் எதிர்த்து நிற்கிற அந்த ஆணவமும் அந்த போராட்டமும் அந்த இதையும் பார்த்து தாங்க முடியாமல் தேரோட சக்கரத்தை எடுத்துட்டு பீஷ்மருக்கு எதிராக நெருங்குறாரு. அந்த அளவுக்கு அவதார புருஷனையும் பெரிய யோக்தாவான கிருஷ்ணரையே கோபப்பட வைக்கிறார், எதிர்த்து நிற்கிறார். அந்த அளவு திறனும் எதிர்த்து நிற்கிற ஒரு தைரியமும் உள்ளவராக இருந்தார் பீஷ்மர். அப்படிப்பட்ட பீஷ்மரை எப்படி அர்ஜுனன் தோற்கடிக்க முடியும்? இது கிருஷ்ணருக்கும் தெரிஞ்சது. பிறகு கிருஷ்ணர் அதனால் என்ன செய்கிறாரு? பாண்டவர்கள் ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தையும் தர்மம் ஜெயிக்க வேண்டிய அவசியத்தையும் பீஷ்மருக்கு எடுத்து சொல்கிறாரு. அதை புரிஞ்சுக்கிட்ட பீஷ்மரே கிருஷ்ணர்கிட்டையும் அர்ஜுனன்ட்டையும் சொல்கிறாங்க, நான் பொம்பளைங்களுக்கு எதிராக போர் செய்ய மாட்டேன், அதனால் நீங்கள் போர்க்களத்தில் ஒரு பெண்ணை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துங்க, அப்போ நான் போர் செய்வதை நிறுத்துவேன், அப்போ நீங்கள் என்னை அம்பெய்து கொல்லுங்க, அப்படின்னு என்னை தோற்கடிங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அவர் தோற்கடிங்கன்னு அவரை தோற்கடிக்க வைக்கிறதுக்கு உள்ள வழியையும் காட்டுறாரு. அதன்படி கிருஷ்ணர் ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத சிகண்டி அப்படிங்கிற ஒரு பெண்ணை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துகிறாங்க. பெண்ணை பார்த்ததும் போர் செய்கிற நிறுத்துறாரு. அப்போ ஏன் அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் போர் செய்யாமல் நிற்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்டால், போர்க்களத்தில் போர் செய்வது தான் தர்மம். அப்படி போர் செய்யாமல் எதிரிக்கு விட்டு கொடுக்கறதுங்கிறது ஒருபோதும் தர்மம் கிடையாது. ஆனால் போர்க்களத்தில் போர் எதிர்த்து செய்ய வேண்டியது ஒரு வீரனின் தளபதியின் கடமை. அதை அவர் செய்கிறாரு. எனவே நான் நிறுத்தணும்னா நீங்கள் இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை செய்கிறாங்க. அவர் போர் செய்யாமல் நிற்கிறாரு. அப்போது அர்ஜுனன் அம்பெய்து அவரை அம்பு படுக்கையில் வீழ்த்துறாரு. 10வது நாள், குருஷேத்திர யுத்தம் தொடங்கிய 10வது நாள். அல்லாமல் அர்ஜுனனால் ஒரு காலத்திலேயும் பீஷ்மரை ஜெயிக்க முடியாது என்கிறது தான் உண்மை. இங்கேயும் பீஷ்மர் யோக்தா என்கிற நிரூபிக்கிறாரு. சரி, இப்படி பீஷ்மர் இல்லைன்னா மகாபாரதம் இல்லை. பீஷ்மர் தான் மகாபாரத கதையுடைய முதுகெலும்பா கதை பூரா வர்றாரு. பீஷ்மர் தான் மகாபாரதத்தில் திருப்புமுனையையும் உருவாக்குகிறார். அப்படிப்பட்ட பீஷ்மர் சமர் புரிந்து இப்படி இறக்கிற ஒரு நிலைமை வர்றாரு. சரி, இப்படிப்பட்ட இந்த மகாபாரதம் 18 நாள் போர் நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியுது. மகாபாரதம் ஒரு பெரிய அழிவை தந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியுது. இப்படிப்பட்ட அழிவும் இதுவும் ஒன்றும் பெருசாக 18 நாட்கள் நடந்த மகாபாரதம் என்னும் போர் ஒரே ஒரு நாளில் ஒரே ஒரு நிமிடத்தில் செய்து முடித்தெடுக்க முடியும் அப்படி என்கிற ஒரு நிலைமையும் சந்தர்ப்பமும் வாய்ப்பும் இருந்தபோதும் 18 நாள் அந்த போர் நடந்தது என்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஒரே ஒரு நிமிடத்தில் முடிந்திருக்க வேண்டிய போர் 18 நாள் எப்படி நடந்தது? ஏன் அந்த ஒரு நிமிடத்தில் போரை முடிக்கவில்லை? அதற்கு காரணமும் பீஷ்மர் தான் என்கிறது உங்களுக்கு தெரியுமா? பீஷ்மர் என்கிற பிதாமகன் இருந்ததுனால தான் கிருஷ்ணனால் அப்படிப்பட்ட ஒரு முடிவெடுக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை வந்தது. அதனால் தான் மறுபடி ஒரு நிமிடத்தில் முடிய வேண்டிய போர் 18 நாள் வந்தது. அது எப்படின்னா, அதுக்கு நீங்கள் இன்னொரு கதையும் இதோட சேர்த்து நீங்கள் தெரிஞ்சாகணும். அந்த ஒரு நிமிடத்தில் முடிய வேண்டிய போர் 18 நாள் நீண்டதற்கு காரணம் பீஷ்மாச்சாரியா என்ற யோக்தா தான் காரணம் என்று அறியும் போதுதான் பீஷ்மரின் ஆளுமையும் திறனும் உங்களுக்கு புரியும். அதையும் தெரிந்து கொள்ள சத்ரிய தர்மாவின் அடுத்த பதிவையும் தொடர்ந்து பாருங்கள். பீஷ்மார் 2